மா காயத்ரி அம்மா வாடா. மா எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குமா. ஏய் சந்தோஷம்டா. கங்க்ராட்ஸுங்க. தேங்க்ஸ் காயத்ரி. இனிமே உன் புருஷன் மேனேஜர். ஆனால் என்ன போஸ்டிங் தான் சென்னையில் போட்டாங்க. சென்னையா? ஆமாம்மா. அங்க போய் நீ எப்படி தனியா இருப்ப? மா தனியாலாம் இல்லைம்மா. நீங்கள் காயத்ரி அப்பா நான் எல்லாரும் சென்னையே போயிடலாமா. என்ன விளையாடுறியா? அப்ப அப்பாவோட வேலையெல்லாம் என்ன ஆகுறது? மா அதான் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சில்லம்மா. அப்பாவை வேலை விட சொல்லிட்டு அப்பாவை நம்மோட கூப்பிட்டு போயிடலாமா. எல்லாரையும் நானே பார்த்துக்கிறேம்மா. அந்த மனுஷன் அதெல்லாம் கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாரு. அந்த ப்ரமோஷனை இங்க கொடுக்க சொல்லு. மா நான் அவங்கக்கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேம்மா. அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும் நீங்களே சொல்லுங்கள். அப்ப இந்த ப்ரொமோஷனே உனக்கு வேணான்னு சொல்லிடு. மா என்னம்மா விளையாடுறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காம அல்லாடிட்டு இருக்காங்க. எனக்கு கிடைச்சதை வேணான்னு சொல்றீங்க. அப்ப வேற என்னதான் பண்ணலான் இருக்க? அப்போ ஒன்று பண்ணுறோம்மா. நானும் காயத்ரி மட்டும் ஃபஸ்ட்டு சென்னை போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கம்பெனியில் பேசி திரும்ப இங்கேயே வந்துடுற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அதானே பார்த்தேன். இதுதான் உங்க பிளானா? பிளானா? என்னம்மா பேசுகிறீங்க? உன் பொண்டாட்டி உனக்கு ஐடியா கொடுத்துட்டாளா? நம்ம தனி கொடுத்தனம் போயிடலான்னு சொல்லிட்டு. ஐயோ அத்தை, சத்தியமா நான் அந்த மாதிரி எதுவுமே சொல்லல. நடிக்காத. வேகமா உள்ள போகும்போதே எனக்கு தெரியும் அவங்கிட்ட ஏதோ பத்த வைக்க போறேன்னு. இங்கே என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் யாராச்சும் சொல்கிறீங்களா? காயத்ரி சொல்லு, என்னாச்சு? இப்போ சொல்ல போறியா இல்லையா காயத்ரி? ஆமாண்டா, நான் தான் சொன்னேன். தூக்கி கொஞ்சம் ஒரு பேரம்பேத்தி இல்லையேன்னு சொன்னேன். காயத்ரி மா என்னம்மா நீங்க? மா ஏம்மா அவகிட்ட அப்படி பேசுறீங்க? இவன் திருந்தவே மாட்டான். காயத்ரி இந்த வீட்டில் என்ன நடக்குது? அம்மா இடம்னா ஏதோ பேசிட்டு இருக்காங்க. நீ எதுவுமே என்கிட்ட சொல்லல. ஒன்றும் நடக்கலைங்க, நீங்க விடுங்க. சரி அப்போ எதுக்கு இப்போ நீ இப்படி அழுதுட்டு இருக்க? அம்மா இப்படி கேட்டாங்களேன்னா? காயத்ரி அம்மா ஏதோ குழந்தைங்க மேலே இருக்கிற ஏக்கத்தினால இப்படி பேசிட்டாங்க. நீ ஏதோ பெருசாக எடுத்துக்காத. அம்மா மட்டும்தான் இப்படி கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் இதே கேள்விதான். எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியுமாங்க? ஏய் உன்னை மட்டும் தான் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? பார்க்குறவங்கலாம் என்ன கூட தாண்டி கேட்குறாங்க. உங்களுக்கு புரியலங்க. உங்களை கேட்குறதும் என்ன கேட்குறதும் ஒன்று கிடையாது. நான் இல்லைன்னு சொல்லும்போது ஏதோ என்கிட்ட தான் குறை இருக்குன்ற மாதிரியே பார்ப்பாங்க. கொஞ்சமாச்சு யார்கிட்ட பிரச்சனை என்ன பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணுக்கு தான் குறை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதை பாரு காயத்ரி, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயம்லாம் ஃபேஸ் பண்ணுறது சகஜம்தான். இதுக்கெல்லாம் நீ இவ்வளோ ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லடி. நான் தான் சொல்கிறேன் இல்லைங்க, என் கஷ்டத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. நீங்கன்னு இல்லை, என்றைக்கும் ஒரு பொண்ணோட இந்த மாதிரி கஷ்டத்தை பசங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீங்கள் வாங்க. காயத்ரி கொஞ்சமாச்சு யார்கிட்ட பிரச்சனை என்ன பிரச்சனை அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பொண்ணுக்கு தான் குறை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. என்றைக்கும் ஒரு பொண்ணோட இந்த மாதிரி கஷ்டத்தை பசங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது.